Hello friends, welcome to Navfi Slime DIY. இன்னைக்கு நம்ம சேனல்ல 4 types of slime தான் பண்ண போறோம். borax activator எதுவுமே யூஸ் பண்ணாம slime பண்ண போறோம். First மெத்தடுக்கு வந்து நான் Camlin glue எடுத்துருக்கேன். நீங்க வேற பிராண்ட்ல உள்ள glue யூஸ் பண்ணாதீங்க. Camlin glueவே யூஸ் பண்ணுங்க. அப்போதான் இந்த slime ஒர்க் ஆகும். தேவையான அளவுக்கு Camlin glue ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான். நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஃபெவிகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகம் தான் நமக்கு இதில் ஆக்டிவேட்டராக ஒர்க் ஆகும். நம்ம என்ன கலர் ஃபெவிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஸ்லைம் ரெடி ஆகிரும். ஸ்லைமை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ரெண்டு கம்மை மிக்ஸ் பண்ணால் ஸ்லைம் ஆகிடுது. இது வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபியும் கூட, அடுத்து சூப்பராகவும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கையில் ஒட்டும். நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்களும் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்லைம் சூப்பராக இருக்குது. நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணனால இன்னும் சூப்பராக இருக்குது. இதை இழுத்து விளாட முடியுது, ஆனால் கொஞ்சம் கையில் மட்டும் ஒட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணால் கையில் ஒட்டாமல் இருக்குது. நம்ம அதுக்கு பதிலாக ஆயில் இல்லாட்டி ஃப்ளார் கையில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைமை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைம் வந்து கடையில் வாங்குகிற ஒரிஜினல் ஸ்லைம் மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஸ்லைம் பண்ணுறதுக்கு வந்து நான் ஷாம்பு எடுத்திருக்கேன். நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டில் உள்ள ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக விம் ஜெல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷாம்பு கூட வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டர் ஸ்லைம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம், அதனால எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ளே மாதிரி வர்ற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நிறையா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நிறையா ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளே பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இதுதான் நம்மளோட பட்டர் ஸ்லைம். நான் கலர் நிறைய ஆட் பண்ணனால இது கையில் ஒட்டுது. நம்ம வந்து இது கூட எக்ஸ்ட்ராவாக ஃப்ளார் சேர்த்தா கையில் ஒட்டாது. இந்த ஸ்லைமும் நல்லா தான் இருக்குது. இது வந்து பட்டர் ஸ்லைம்னு சொல்லுவாங்க. க்ளே கூட விளாட்ற மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்லைம் கூட விளாட்ற மாதிரியும் இருக்குது. இந்த ஸ்லைம் சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த மெத்தடும் நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் ஸ்லைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஸ்லைம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் ஆட் பண்ணிட்டு வாட்டர் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைம் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் தான், ஆனால் நம்ம வாட்டர் ஆட் பண்ணாமல் செஞ்சோம். இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணால் இது ஜெல்லி ஸ்லைம் மாதிரி வருதான்னு பார்க்குறதுக்காண்டி தான் நான் வாட்டர் ஆட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டரையும் அந்த ஃபெவிகாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் வாட்டர் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவேட்டர் எப்படி பண்ணேன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிரும். நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் அந்த ஆக்டிவேட்டர் காமிச்சனால இந்த வீடியோவில் காமிக்கலை. இந்த ஆக்டிவேட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபெவிகால் வந்து தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கேம்லின் க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த பிராண்டில் உள்ள க்ளூவும் ஆட் பண்ணாதீங்க, கேம்லின் க்ளூ தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்லைம் வரும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு ஆக்டிவேட் ஆகுறது தெரியும். இந்த ஸ்லைமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக தான் இருந்தது. கையில் ஒட்டலை, அதே நேரத்தில் ரொம்ப தூரம் இழுக்க முடிஞ்சுது. உண்மையான ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரியே கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் கொஞ்சமாக கேம்லின் க்ளூ மாற்றி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளோட ஸ்லைம் நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழகாக ஒயிட் கலரில் இருக்குது. இது கூட வந்து நான் வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இப்படியே நம்ம விளாட்லாம். அவ்வளோதான். இந்த ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்லைம் கூட விளாட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து போர் அடிக்கும் போது ஸ்லைம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த மெத்தட் தான் நான் வீட்டில் எப்போவுமே பண்ணுவேன். இந்த ஸ்லைம் பாருங்கள், ரொம்ப தூரம் இழுக்க முடியும், அதே நேரத்தில் சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்லைமில் நம்ம தண்ணி சேர்த்தனால இன்னுமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த மெத்தட் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் மெத்தடில் ஸ்லைம் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இந்த ஸ்லைம் பண்ணுறதுக்கு நமக்கு ஷாம்பூ தேவை. நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் உள்ள ஷாம்பூ வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஹேண்ட் வாஷு விம் ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கொஞ்சமாக ஷாம்பூ எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஹேண்ட் வாஷை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இது ஒரு க்ளே மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைமையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூ ஆக்டிவேட்டர் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அதை ஒரு க்ளே மாதிரி செஞ்சிட்டோம். இப்போ வந்து இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஸ்லைம் வந்து இழுக்க முடியும், சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஆட் பண்ண வேணாம். நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பொசு பொசுன்னு இருக்குது, இழுக்கவும் முடியுது. ஆனால் வந்து நம்மளால ஸ்லைம் மாதிரி இழுக்க முடியாது. சும்மா இழுத்து விளையாட சூப்பராக இருக்கும். இந்த ஸ்லைமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா ஸ்லைமையும் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபெவிகமும் கேம்லின் க்ளூவும் ஊற்றி பண்ண ஸ்லைம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்குது. இந்த ஸ்லைமும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவரில் பண்ண ஸ்லைம் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு க்ளே ஃபினிஷிங் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இழுத்து விளையாட முடியுது. இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபெவிகாலில் பண்ண ஸ்லைம். இந்த ஸ்லைமை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரியல் ஸ்லைம் மாதிரியே இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைம் தான் நம்ம இன்றைக்கி பண்ணதுலேயே ரொம்ப பெஸ்ட்டு ஸ்லைமு. போராக்ஸ் ஊற்றி பண்ண ஸ்லைம் மாதிரியே இது இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்களே இதை ஈஸியாக வீட்லேயும் செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாரில் பண்ண ஸ்லைம். இந்த ஸ்லைமும் சூப்பராக தான் இருக்குது, பொசு பொசுன்னு. இதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்லைம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.